இது சித்தார்த் என்ற ஒரு இளைஞனின் கதை. நகரத்தின் பரபரப்பான சாலைகளில் வாகனங்களின் இரைச்சல் காதை பிளந்து கொண்டிருந்தது. ஆனால் சித்தார்த்தின் மனதில் இருந்த இரைச்சல் அதைவிட அதிகமாக இருந்தது. ஒரு தனியார் ஐடி நிறுவனத்தில் உயர்ந்த பதவி, கை நிறைய சம்பளம், சொகுசு கார் என அனைத்தும் அவனிடம் இருந்தது. ஆனால் நிம்மதி மட்டும் இல்லை. டெட்லைன்ஸ், டார்கெட்ஸ், முடிவில்லாத மீட்டிங்ஸ் என அவன் வாழ்க்கை ஒரு மெஷின் போல ஓடிக்கொண்டிருந்தது. கடந்த சில மாதங்களாகவே அவனுக்கு தூக்கம் சரியாக வரவில்லை. படுத்தால் வேலை பற்றிய சிந்தனை, விழித்தால் ஓட்டம். இப்படியே போனால் நான் உடைந்து விடுவேனோ என்ற பயம் அவனுக்குள் எழுந்தது. அவனது நண்பன் ஒருவன், சித்தார்த், நீ உன்னை தொலைத்து வெகு நாட்களாகிறது. சில நாட்கள் லீவ் எடுத்துக்கொண்டு மலைப்பிரதேசத்தில் இருக்கும் அந்த சிறிய கிராமத்திற்குச் செல். அங்கே ஒரு பழைய ஆசிரமம் இருக்கிறது. சும்மா இயற்கையோடு இருந்துவிட்டு வா என்று அறிவுறுத்தினான். வேறு வழியின்றி சித்தார்த் தனது லேப்டாப்பு, மொபைல் என அனைத்தையும் ஸ்விட்ச் ஆஃப் செய்துவிட்டு அந்த மலை கிராமத்தை நோக்கி புறப்பட்டான். அது ஒரு சிறிய அழகான கிராமம். சுற்றிலும் மேகம் முத்தமிடும் மலைச்சிகரங்கள். எங்கு திரும்பினாலும் கண்களுக்கு குளிர்ச்சியூட்டும் தேயிலை தோட்டங்கள். காற்றில் ஈரப்பதமும் மலர்களின் நறுமணமும் கலந்திருந்தது. சித்தார்த் தங்கியிருந்த அந்த சிறிய விடுதி ஒரு ஆற்றின் ஓரத்தில் அமைந்திருந்தது. முதல் நாள் அவனால் அந்த அமைதியை ரசிக்க முடியவில்லை. கை தானாக மொபைலை தேடியது. ஏதாவது முக்கியமான மெயில் வந்திருக்குமோ என்ற பதற்றம் அவனுக்குள் இருந்தது. ஆனால் அந்த இடத்தில் இன்டர்நெட் வசதி சுத்தமாக இல்லை. அந்த தனிமை முதலில் அவனுக்கு பயத்தை தந்தது. ஆனால் மெல்ல மெல்ல இயற்கையின் சத்தம் அவனது காதுகளுக்குள் நுழையத் தொடங்கியது. 2ஆம் நாள் காலை அவன் அந்த ஆற்றங்கரையில் நடைபயிற்சி செய்தான். அங்கே ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் முதியவர் ஒருவர் அமர்ந்திருந்தார். அவர் முகம் அத்தனை அமைதியாக தேஜசுடன் இருந்தது. அவர் கண்களை மூடி தியானத்தில் இல்லை. மாறாக ஆற்றில் ஓடும் நீரை ஒரு குழந்தையின் குதூகலத்துடன் ரசித்துக் கொண்டிருந்தார். சித்தார்த் அவரிடம் சென்று அமர்ந்தான். வணக்கம் ஐயா என்றான். முதியவர் புன்னகையுடன், வணக்கம் தம்பி, நகரத்திலிருந்து வருகிறாயா என்று கேட்டார். ஆமாம் ஐயா, முகத்தில் எழுதியிருக்கிறதா என்று கேட்டான் சித்தார்த். முகம் சொல்லவில்லை, உன் கண்கள் சொல்கின்றன. அமைதியற்ற கண்கள், எதையோ தேடிக்கொண்டே இருக்கும் கண்கள் என்றார் முதியவர் மென்மையாக. சித்தார்த் பெருமூச்சு விட்டான். உண்மைதான் ஐயா, நிம்மதியை தேடி வந்தேன். ஆனால் இங்கே வந்தும் என் மனம் ஓயவில்லை. பழைய கவலைகள், எதிர்கால பயங்கள் என்னை விடமாட்டேன் என்கின்றன. இந்த மன அழுத்தத்தை எப்படி விரட்டுவது என்று தெரியவில்லை. முதியவர் சிரித்தார். அவர் அருகில் ஒரு மண் குடுவையில் ஆற்று நீர் இருந்தது. அவர் அந்த நீரை ஒரு கண்ணாடி டம்ளரில் ஊற்றினார். பிறகு தரையிலிருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்து அந்த தண்ணீரில் போட்டார். நீர் கலங்கி சேராக மாறியது. தம்பி, இந்த தண்ணீரை பார். இதுதான் இப்போது உன் மனநிலை. குழம்பிப் போயிருக்கிறது. இப்போது இந்த தண்ணீரை தெளிவாக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். சித்தார்த் யோசித்தான். அதை வடிகட்டலாம் ஐயா, அல்லது ஏதாவது கெமிக்கல் கலக்கலாம் என்றான். முதியவர், இல்லை, அது எதுவுமே தேவையில்லை என்று கூறிவிட்டு அந்த டம்ளரை தரைப்பரப்பில் அசைக்காமல் வைத்தார். இருவரும் அமைதியாக அந்த டம்ளரையே பார்த்து கொண்டிருந்தனர். சில நிமிடங்கள் கடந்தன. தண்ணீரில் கலந்திருந்த மண் துகள்கள் மெல்ல மெல்ல அடிப்பகுதிக்குச் சென்று தங்கின. மேலே இருந்த நீர் பளிங்கு போல தெளிவாக மாறியது. பார்த்தாயா சித்தார்த் என்றார் முதியவர். நான் இந்த தண்ணீரை தெளிவாக்க எந்த முயற்சியும் செய்யவில்லை. நான் செய்ததெல்லாம் ஒன்றுதான், அதை அப்படியே விட்டுவிட்டேன். அவர் தொடர்ந்தார். உன் மனமும் இந்த தண்ணீரை போன்றதுதான். கவலைகள், பயங்கள், அழுத்தங்கள் எல்லாம் அந்த சேறு போன்றவை. நீ அவற்றை விரட்ட வேண்டும் என்று போராடும்போது அந்த நீரை இன்னும் அதிகமாக கலக்குகிறாய். ஐயோ, எனக்கு நிம்மதி இல்லையே என்று நினைப்பதே ஒரு நிம்மதியற்ற செயல்தான். அதற்கு பதிலாக உன் மனதை சிறிது நேரம் சும்மா இருக்க விடு. எதையும் செய்யாதே. கவலைகள் வரட்டும், போகட்டும். அவற்றை எதிர்க்காதே. தானாகவே அந்த சேறு கீழே தங்கிவிடும். தெளிவு பிறக்கும். ஐயா, நான் ஊருக்கு திரும்பியதும் மீண்டும் அந்த பழைய அழுத்தம் வந்துவிட்டால் என்ன செய்வது? எப்போதெல்லாம் மனம் பாரமாகிறதோ அப்போதெல்லாம் ஒரு 5 நிமிடம் ஒதுக்கு. அந்த மண் கலந்த நீரை நினைத்துக்கொள். கண்களை மூடி உன் மூச்சுக்காற்றை மட்டும் கவனி. நிகழ்காலத்திற்கு திரும்பி வா. வாழ்க்கை என்பது நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நொடி மட்டுமே. கடந்த காலம் முடிந்துவிட்டது. எதிர்காலம் இன்னும் வரவில்லை. இந்த நொடியில் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய், உயிரோடு இருக்கிறாய். அதுவே போதுமானது. 1 வாரம் கழித்து சித்தார்த் நகரத்திற்கு திரும்பத் தயாரானான். சிக்னலில் வண்டி நின்றது. பழைய சித்தார்த் என்றால் அவன் எரிச்சல் அடைந்திருப்பான், ஹாரன் அடித்திருப்பான். ஆனால் இன்று
அவன் ஜன்னலை கீழே இறக்கினான். வானத்தை பார்த்தான். வானம் நீல நிறத்தில் அழகாக இருந்தது. அவன் உதட்டில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. அவன் பிரச்சனைகள் மாயமாக மறைந்துவிடவில்லை. வேலைப்பழு அப்படியேதான் இருந்தது. ஆனால் அதைச் சுமக்கும் அவன் தோள்கள் இப்போது வலுவாகிவிட்டன. மன அழுத்தம் என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி அல்ல. அது நாம் வாழ்க்கையை பார்க்கும் விதத்தின் ஒரு கோளாறு என்பதை அவன் புரிந்து கொண்டான். அந்த மாலை வேளையில் சித்தார்த் தனக்கென ஒரு கோப்பை தேநீர் தயாரித்தான். அலைபேசியை தூர வைத்துவிட்டு ஜன்னல் ஓரம் அமர்ந்து அந்த தேநீரின் ஒவ்வொரு துளியையும் ரசித்து அருந்தினான். அமைதி என்பது எங்கேயோ தூரத்தில் உள்ள மலையில் இல்லை. அது நம் சுவாசத்தில், நாம் அருந்தும் தேநீரில், நாம் பார்க்கும் பார்வையில் இருக்கிறது என்பதை அவன் இப்போது முழுமையாக உணர்ந்திருந்தான்.